பொய் வாக்குறுதி அளிக்கும் மு.க. ஸ்டாலினால் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது என ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் கடிந்துரைத்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தாமரை எஸ். ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இலந்தைக்குடம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தாமரை ராஜேந்திரனை ஆதரித்து ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய பாரிவேந்தர் அரியலூர் தொகுதி மக்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தே நீட் தேர்வில் விலக்கு பெற்று தருவதாக 2021ஆம் ஆண்டு திமுக கூறியதாகவும் 500 வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதியையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டிய பாரிவேந்தர் பொய் வாக்குறுதி அளிக்கும் மு.க. ஸ்டாலினால் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது என்று கடிந்துரைத்துள்ளார். தம்மை போன்றவர்கள் கல்வி சேவை செய்வதற்கு வழிகாட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாங்கள்லாம் இது போன்ற மேடையில் நின்று நான் ஒரு கல்வியாளன், பல்கலைக்கழகத்துக்கு வேந்தன் என்று சொல்லி பெருமைப்படுவதற்கு காரணம் முழுக்க எம்ஜிஆரால் கொடுக்கப்பட்ட, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பங்களிப்பு. அந்த பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பொருளாதாரம் படித்தவர்கள் மூலமாகவும் அதே போல படித்த பல்லாயிரக்கணக்கான பொறியியல் படித்த மாணவர்கள் இன்ஜினியராக ஆகி இன்றைக்கு வெளிநாடுகளெல்லாம் சென்று மிகப்பெரிய தொகையை ஈட்டி தன் தாய்நாட்டில் இதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். இன்று ஆளுகிற அரசு என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். என்ன வாக்குறுதினா 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தார்கள், அதை செய்யவில்லை என்பது தெரியும். என்றாலும் கூட முக்கிய வாக்குறுதியாக கருதப்பட்டது நீட் தேர்வை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவற்றை முழுமையாக நீக்கி விடுவோம் என்று சொன்னார்கள். தங்களுக்கு என்ன சக்தி இருக்கிறது என்று அறியாமையால் அன்றைக்கு ஆட்சிக்கு எங்களை ஆட்சி செய்ய வாய்ப்பு கொடுங்கள், சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள், நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு வந்து நீட் தேர்வை ஒழித்து விடுவோம் என்றார்கள். இந்த திமுக தனக்கு என்ன சக்தி இருக்கிறது, என்ன பவர் இருக்கிறது என்பதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தேர்தல் நேரத்தில் எந்த வாக்குறுதியும் கொடுப்பார்கள். அது அவருடைய பழக்கம். அதனால் அவங்க சொன்னாங்க நீட் தேர்வை நாங்கள் ஒழித்து விடுவோம். ஒரு காலம் ஒழிக்க முடியாது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். மக்கள் எதை சொன்னால் நம்புவார்கள், எந்த பொய்யை சொன்னால் நம்புவார்கள் என்று அதை சொல்லுவார்கள். எது தன்னால் முடியும், எது தன்னால் முடியாது என்பதை கூட அவங்க தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் வந்தால் உடனே முதல் கையெழுத்து நீட்டி ஒழிப்பதுன்னு சொன்னாங்க. அது ஒரு பொய். அந்த 2024 தேர்தலில் மாணவர்களுடைய கல்விக்கடனை அடைப்போம் சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்லவே இல்லை. அது மட்டுமல்ல, பெண்களை வசப்படுத்துகிற வகையில் பெண்களே, சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய நகைகளை எல்லாம் கூட்டுறவு வங்கியில் வையுங்கள், நகைகளை கூட்டுறவு வங்கியிலே வையுங்கள், அந்த நகையை நாங்கள் மூட்டு கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆக எந்த சொன்னார்களோ அதை செய்யவில்லை, செய்யவும் முடியாது. அந்த வகையில் திமுக தேர்தல் காலத்தில் கொடுக்கிற வாக்குறுதியை நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதேபோல் என்டிஏ கூட்டணி சார்பில் அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தாமரை எஸ். ராஜேந்திரனை ஆதரித்து பொய்யாதநல்லூர் பகுதியில் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய பாரிவேந்தர் மின் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு என்று ஏகப்பட்ட தொல்லைகளை தந்த அரசாக ஸ்டாலின் அரசு இருப்பதாக பாரிவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். எம்ஜிஆர் காலத்தில், எடப்பாடி காலத்தில்
ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுக்கப்பட்டது. இது ஒரு புதிய வரலாறு. அந்த 11 மருத்துவக் கல்லூரிகளில் உங்கள் ஊருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சேர்த்தது தாமரைக்குளம் ராஜேந்திரன் அவர்கள். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நீ யோசிக்க வேண்டாம். யார் என்ன செய்திருக்கிறார்கள். இப்ப திமுக தேர்ந்தெடுக்கணும்னு நினைப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மின் கட்டண உயர்வை அதிகரித்திருக்காங்க, விலைவாசி உயர்ந்து போயிருக்கு, கட்டண பத்திரப்பதிவு ஆயிருக்கு, உயர்ந்திருக்கு, விலைவாசி உயர்ந்திருக்கிறது. அதனால ஏற்கனவே திமுக உங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லையை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே வருகிற 26 சட்டமன்ற தேர்தலில் 23ஆம் தேதி நீங்க வேற எண்ணமே இருக்கக்கூடாது. எத்தனையோ கட்சிகள் வரலாம் போகலாம், ஆனால் நீங்கள் போட வேண்டியது இரட்டை சின்னம்.